ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ பாரியோ விலாக்ஸ். என்னோட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், லியோனுக்கு வந்து ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் 2 டேஸா லியோனுக்கு ஃபீவரா இருந்துச்சு. நான் பேராசிட்டமல் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் கியூர் ஆயிடும். நார்மலா விளையாடிட்டு இருந்தான். ஸோ மறுபடியும் ஈவினிங் டைம்ல ஃபீவர் ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் பேராசிட்டமல் போடுவேன். நார்மல் ஆயிட்டான். அது மாரி தான் 2 டேஸா இருந்துச்சு. பட் 3 டே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட் இப்ப நான் வந்து நடுராத்திரி 3:30 மணிக்கு எழுந்து அவனுக்கு எனக்கே தொண்டை கட்டிக்கிச்சு. நடுராத்திரி 3:30 மணிக்கு எழுந்து அவனுக்கு நான் வந்து தொடச்சி விட்டுட்டுருக்கேன். ஒரு மாரி அழுதான். நான் என்னன்ட்டு எந்திச்சு தொட்டு பார்த்தா ஃபீவரா இருந்துச்சு 3:30 மணிக்கு. அப்புறமா எழுந்து குழந்தைக்கு நான் வந்து சிரப் போட்டு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு உடம்பு ஃபுல்லா தொடச்சிட்டு நான் ட்ரெஸ்ஸு போட்டு தூங்க வச்சேன். கீழ படுத்தாலுமே அவன் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா அழுதுட்டே இருந்தான். ஸோ நான் கையில வச்சிருந்தா மட்டும் தான் அவன் அழாம வந்து கொஞ்சம் நார்மலா இருந்தான். குழந்தைக்கு வேற ஃபீவர்ல. ஸோ நான் அழ வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலேயே வச்சுட்டு ஆட்டிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீவர் வந்து ரெட்யூஸ் ஆச்சு. 101ல இருந்தது. நான் இது மாதிரி சிரப் போட்டு தண்ணி வச்சு தொடச்ச உடனேயுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் ஆயிடுச்சு. 100.5 இருந்தது. ஆனாலுமே அவன் வந்து கீழ போட்டா தூங்கவே இல்ல. கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கிராங்கியா இருந்தான். அதுவும் இல்லாம இரும்பும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டான். இரும்பும்போது ரொம்பவே அழுதான். எனக்கு அப்பவே வந்து குழந்தைக்கு வந்து மார்னிங் ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டு போணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்து தூங்கிட்டான். சரி தூங்கிட்டான்ட்டுன்னு கீழ கடத்துனாலுமே, அவனுக்கு வந்து ரொம்ப தொண்டை வந்து பெயினா இருந்துச்சு போல. இரும்பலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். திணறி திணறி மூச்சு விட முடியாம கொஞ்சம் திணறி திணறி எழுந்தான். ச ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனக்கு ஏதோ குழந்தைக்கு ஏதோ சரியில்ல. நம்ம காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கூட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் கையிலேயே தான் வச்சுட்டு இருந்தேன் மோஸ்ட்டா. அப்புறம் காலையில சூரிய எழுந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடணும் அப்படின்றதுனால மதர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோன் பண்ணா. ஏன்னா வந்து அங்க தான் லியோன் பொறந்தான். அதனால சரி பொறந்த இடத்துக்கே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணோம். பட் அவங்க ஈவினிங்கா வந்து டாக்டர் வருவாங்க பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 4:00. ஈவினிங் வரைக்கும்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா மார்னிங் என்னாச்சுன்னா, லியோனுக்கு ரொம்ப கொஞ்சம் சிவியரா இருந்த மாரி இருந்தது. அவனால முடியவே இல்ல சுத்தமா குழந்தையாலன்ட்டு கண்கூட பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழுதான். அவனுக்கு இருமல் வருது. ஆனா இரும்ப முடியாம குழந்தை வந்து ரொம்ப அழுதான் வேற. அதுவும் இல்லாம மூச்சு வந்து கொஞ்சம் ஹெவியா ஃபாஸ்ட்டா வாங்குற மாதிரி இருந்துச்சு. மூச்சு விடும்போதும் சவுண்டு கேட்டுச்சு. கொஞ்சம் சவுண்டு குர்ரு குர்ருன்னு கேட்குற மாதிரியே வந்து மூச்சு விட்டான். அதனால வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கூட்டு போயிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து பக்கத்துல காலையில எந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன்ல இருக்கோ அங்கேயே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கூட்டு போயிட்டோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்க தான் வந்து 9:00 ஒரு டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அங்கேயே வந்து அப்பாயின்ட்மெண்ட் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க அப்பாயின்ட்மெண்ட் போட்டோம். அண்ட் வெயிட்லாம் செக் பண்ணிட்டு ஃபீவர் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101.6 இருந்துச்சு அவனுக்கு. டாக்டர் குழந்தைய பார்த்துட்டு உடனே வந்து அட்மிஷன் போடணும் குழந்தைக்கு. ஏன்னா, இது வந்து தொண்டை இருக்கு இல்லையா? த்ரோட் வந்து வீங்கியிருக்கும் குழந்தைக்கு. இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ, அதனால குழந்தையால நம்பன்னா சொல்லிடுவோம். குழந்தையால சொல்ல முடியாதுல்ல. ஸோ, அவங்களுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு நெபுலைசர் குடுத்து நம்ம வந்து அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா, இது வந்து ஒன்ஸ் நெபுலைசர் குடுத்து அப்ப சரியானாலும் மறுபடியும் ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் அந்த வீக்கம் ஆகி அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா ஆகும். இவனுக்கு நெபுலைசர் குடுத்த அப்புறமாவும் அந்த சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. அதனால குழந்தைக்கு எமர்ஜென்சில இது மாதிரிலாம் வச்சு செக் பண்ணாங்களா, நான் ரொம்ப அழுதுட்டேன். எதுக்கு இது மாதிரிலாம் வைக்கிறாங்க? எதுக்கு இது மாரிலாம் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த டைம்ல கூட வேற யாருமே இல்ல. சூரியும் வெளியில போயிருந்தாரு மெடிசின் வாங்கிட்டு வர்றதுக்கு. உள்ளவும் விடல. அத்தைலாம் யாரையுமே உள்ளவும் விடல. நான் மட்டும் அங்க உள்ள எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. தென் மறுபடியும் நெபுலைசர் குடுத்து, ஃபீவர் வேற இருந்துச்சுல்ல. ஃபீவருக்கு வந்து மெடிசன்லாம் குடுத்துட்டு, அப்புறமா கோல்டு மெடிசன்லாம் குடுத்து, கொஞ்ச நேரம் வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருந்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்து, "இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க வீட்டுக்கு கூப்ட்டு போலாம். அட்மிஷன் பண்ணணும்னு தேவையில்ல. ஆனா மறுபடியும் ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க மறுபடியும் கூப்ட்டுட்டு வரணும். ஏன்னா மறுபடியும் வந்து அது திரும்ப த்ரோட் வந்து வீங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால மறுபடியும் ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு நெபுலைசர் குடுக்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நோட் பண்ணிட்டே இருக்கணும். குழந்தைக்கு வந்து மூச்சு ரொம்ப நெறைய வாங்குற மாரி, உள்ள போய் போய் வந்து வாங்குற மாதிரி இருந்தது. இல்ல சவுண்ட் ரொம்ப வந்தது அப்டின்னா, இமிடியேட்டா கூப்ட்டு வாங்க அப்டின்ட்டுன்னு சொன்னாங்களா. நாங்க எதுக்கு வீட்டுக்கு போணும்? வீட்டுக்கே போ வேணாம். நாங்க அட்மிஷன் போட்டுருங்க. குழந்தை ஒரு நாள் இங்கேயே இருக்கட்டும். ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சிருந்து, ஃபுல்லா அவனுக்கு கொஞ்சம் ஓகே நார்மல் ஆயிட்டான் அப்டின்ட்டுன்னு, திரும்ப வந்து இது மாதிரி ஆகாது
அப்படின்ட்டு நான் தெரிஞ்ச அப்புறமா நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே அட்மிஷனே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டல்லையே எனக்கு லியோனுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு எங்கள் கூட வந்து என்னோட அம்மா இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அத்தை வந்து எங்கள் மாமியார் வந்து சேவனை வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சேவன் இருந்தால் அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி கத்திட்டு விளையாடிட்டு இருந்தான்றதுனால அத்தை வந்து அவனை பார்த்துக்கிட்டாங்க அங்கே. நீங்களும் உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தாங்கன்னா இதை வந்து பார்த்துட்டே இருங்க மக்களே. நார்மலாக வந்து ஆர்எஸ்வி வைரஸ் வந்து கொஞ்சம் பேபிஸ்க்கு வந்து பரவிட்டுருக்கு. நம்மளுக்கெல்லாமே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. எனக்கே இருந்துச்சு. ஸோ நம்ம பெரியவங்களுக்கெல்லாமே வருது. ஸோ நம்மளுக்கு வந்தால் நம்ம வந்து தெரிஞ்சிடும், நம்ம சொல்லிவிடுவோம். பட் பேபிஸ்க்கு வந்தால் இது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. குழந்தைங்களுக்கு மூச்சு அடைக்கிறது அது மாதிரிலாம் கூட இஷ்யூ ஆகிடும். இரும்புறதுக்கு வந்து ரொம்ப அழுகுறாங்க. மூச்சே வந்து கொஞ்சம் ரொம்ப வேகமாக மூச்சு வாங்குறாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காமிச்சிருங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை நோட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம்னா சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ணிடலாம். தென் நைட்டுக்கு வந்து லியோனுக்கு கிச்சடி வந்து கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். கிச்சடியும் கேரட் பியூரேவும் கொடுத்தாங்க. அண்ட் நானும் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுனால எனக்குமே ஃபுட் கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் அவனுக்கு கொஞ்சம் வந்து தொடச்சிட்டு நைட் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டேன். நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார் எங்கள் அம்மாவோட. இருந்தாலுமே அந்த இரும்பல் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட அப்புறமாவுமே இருமல் வந்து ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருந்துட்டு தான் இருக்குது. மெடிசன்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த மெடிசன்லாம் நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தென் லியோன் வந்து நைட்டு தூங்கிட்டான். பட்டு சேம் 3 o'clock வந்து மிட் நைட் எழுந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். பட் நேற்று மாதிரி ஃபீவர் அப்படின்ட்டு இல்லாமல் விளையாடிட்டு இருந்தான். தென் ஹாஸ்பிட்டலில் நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.